ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு ஸ்பைசியான முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டைக்கறி வச்சு ஆப்பத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது நல்லா தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் கட் பண்ணிக்கணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும், சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க. கொத்தமல்லி தழைங்க, இவ்வளோதான் தேவை. அப்புறம் கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இந்த ஆப்பத்துக்கு இந்த கிரேவி தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. அதில் கடுகு சோம்பு எதுவும் போட வேண்டியதில்லைங்க. டைரெக்டாக வெங்காயம் மட்டும் போட்டுட்டு இதை நான் இந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கடுகு போட்டு தாளிக்க வேணாம், ஏன்னா நம்ம பின்னாடி இந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோங்க. அதனால் இப்போ நீங்கள் தாளிக்க வேண்டாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் இப்போவே சேர்த்துட்டேங்க நான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அதை அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. உப்பு நம்ம சேர்த்தனால இது சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான். யூஸ்வலாக இந்த கிரேவிக்கு தக்காளி போடாமல் தான் செய்வாங்க. ஆனால் நமக்கு இந்த தக்காளி போட்டு செய்கிறப்ப தான் ஒரு டேங்கி ஃப்ளேவரு, ஒரு புளிப்பு சுவையோட நல்லா இருக்குங்க. அதனால் சேர்த்துக்கிறோம். இப்போ நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதை 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளுங்க. இதுவும் நல்லா இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே நான் மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் தேங்காய் பால் சேர்த்துல. இப்போ இந்த தண்ணியோட இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு அதை வச்சு விடுங்க. இதோட பச்சை வாசல்லாம் நல்லா போய் அதுக்காக தான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு ஒன்றா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க, இல்லை ரவுண்டாக கூட கட் பண்ணி முட்டையை சேர்த்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணி போட்டோங்க. கட் பண்ணி சேர்த்துனா தான் அதுக்குள்ளே இந்த கிரேவி உப்பு காரம்லாம் ஏறும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இப்போது இந்த கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு கூட இந்த முட்டையை அந்த தண்ணியிலே, மசாலா தண்ணியிலே நல்லா வேக வரத்துக்கு விடுற மாதிரி விடுங்க. அப்போ தான் அதில் உள்ளே நல்லா ஸ்பைஸ்லாம் ஏறும். அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறோங்க. இப்போ நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை டோட்டலாக சிம்மில் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் ஊற்றினோன்னா அது ஒரு திரிஞ்ச மாதிரி ஆகும். அதுக்காக நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கனால இன்னும் திரிஞ்ச மாதிரி ஆகும். அதனால் டோட்டலாக சிம் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் கடுகு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா 20 சின்ன வெங்காயம், அந்தளவுக்கு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேங்க. இதுவும் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேங்க நான். பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் ஃபுல்லாக நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த கிரேவியில் ஃபுல்லாக இறங்குங்க. அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுங்க. இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா வச்சு ஏற்கனவே அரைச்சிருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா அப்போ கம்மியாக போட்டுதுங்க. இப்போ 2-3 காஞ்ச மிளகா கூட போட்டு தாளித்து போட்டுக்கலாங்க. இந்த தாளிப்பில் போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இது நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். ஆனால் நான் கொதிச்சிட்டே தான் இருக்குங்க. இப்போ அந்த தாளிப்பை இதில் போட்டுக்க போகிறோம். இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு வேணால் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வேண்டான்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிறப்போ மேலே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. இப்போ இதை அந்த முட்டை கிரேவி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே இதை அப்படியே மேலால் ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம முட்டை கறி ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி ஒரு முட்டைக்கறி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை ஆப்பத்தோடு இல்லைனா இடியாப்பத்தோடு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி வீட்டில் ஆப்பத்தோடு தான் இது சாப்பிட்டோங்க. ஆப்பம் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க.
ரொம்ப ப்ளஃபியாக சூப்பராக வந்து ஆப்பம் வந்து ஈஸியாக எப்படி செய்கிறது, ஈஸ்ட்டு எதுவுமே போடாமல் நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுவும் நீங்கள் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்கில் கொடுக்குறேங்க, உங்களுக்கு வேணால் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி ஹோல் டே வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க. மதியானம் ரைஸ் சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்கள் ரெசிபியை வந்து கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.